ज्ञान योग का धागा அதாவது பாபா சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஞானம் பிறகு யோகத்தினோட அந்த நூல் சூத்திரம் एक के साथ बंधा हुआ हो, ஒருத்தர் கூட இணைஞ்சிருக்கணும், उसी கட்டிருக்கணும். एक धागे में हम बंध करके रहने वाले हैं। அந்த ஒரு நூலு கூட நாம கட்டி இருக்கக்கூடியவங்க, இணைஞ்சு இருக்கக்கூடியவங்க ஆயிருக்கும். हम और किसी तरफ देखने वाले நாம மத்த எந்த பக்கம் கூடயும் பார்க்க கூடியவங்க नहीं है। இல்ல. माना அப்படின்னா माना हमारा संगठन அப்படின்னா நம்மளோட சங்கடன इतना मजबूत संगठन होगा, அந்த அளவுக்கு சக்திசாலியா இருக்கக்கூடிய சங்கடனாக இருக்கும். भले थोड़े से मुट्ठी भर बच्चे होंगे, இப்போ கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, கைப்பிடி அளவுல தான் குழந்தைகள் இருக்கலாம். जो दुनिया में और किसी का, किसी धर्म पिता का, धर्म का, அவங்க மத்த உலகத்தினார்கள், உலகத்தினோட எந்த தர்ம வேணாலும் ஆயிருக்கலாம், தர்ம பிதா வேணாலும் ஆயிருக்கலாம். इतना मजबूत संगठन नहीं हो सकता। அதாவது உலகத்துல இருக்கக்கூடிய தர்மங்கள், தர்ம பிதா அவங்களது இந்த அளவுக்கு சக்திசாலி, அதாவது பவர்ஃபுல்லான சங்கடனாக இருக்காது. इसलिए बोला அதனாலதான் சொன்னாங்க ये पांडवों का किला இந்த பாண்டவர்களினோட கோட்டை ऐसा मजबूत किला रूपी संगठन बन जाएगा, அப்படி சக்திசாலியா இருக்கக்கூடிய இந்த கோட்டை தயாராயிடும். कि एक भी विकारी इसमें पांव भी இதுல ஒரு விகாரி கூடயும் இதுல காலு नहीं रह सकेगा। வைக்க முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க. भारत के राजाएं பாரத்தினோட ராஜாக்கள் हार क्यों खाते रहे? ஏன் தோல்வியை அடைஞ்சிட்டு இருந்தாங்க, தோத்து போயிட்டு இருந்தாங்க? हैं? हाँ, कोई जयचंद निकलते रहे, ஆமா, யாராவது இப்படி ஜெயச்சந்த் வெளிப்பட்டுட்டு இருந்தாங்க, और धोखा देते रहे। பிறகு ஏமாத்திட்டு இருந்தாங்க. ऐसे जयचंदों से இப்படிப்பட்ட ஜெயச்சந்துகளிலிருந்து, ஜெயச்சந்துகள் இருப்பாங்க இல்லையா, இவங்களிடம் இருந்து स्नेह भी तो हमने ही लगाया होगा। ஸ்நேகம் கூடயும் நாம தானே இணைஞ்சிருப்போம். जब जानते हैं ये जयचंद है, இப்ப நமக்கு தெரியும் இவங்க ஜெயச்சந்தா இருக்காங்க, ये हमारे कुल के नहीं है, இவங்க நம்மளோட குலத்தினர்கள் கிடையாது. तो उनसे मोह हट जाना चाहिए। அப்ப அவங்க மேல பற்று என்றது போயிடணும். तो ये कोई नई बात थोड़ी है, ये तो पहले ही बताया हुआ है। பாபா சொல்லிட்டு இருக்காங்க இது புது விஷயமா, இது ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்குது. कि जो विधर्मी बीज रूप आत्माएं हैं, இப்போ யாரு விதர்மி பீஜரூபி ஆத்மாக்கள் இருக்காங்க, वो आधार मूर्तों के साथ भी मिल जाएंगे। அவங்க ஆதார் மூர்த்தி இருக்காங்க இல்லையா, அவங்க கூடயும் போய் சேர்ந்துருவாங்க, கலந்துருவாங்க. इस्लामियों में जाएंगे, இஸ்லாமிகள் இஸ்லாமில போய் மிக்ஸ் ஆயிடுவாங்க, கலந்துடுவாங்க. बौद्धियों में जाएंगे, பௌத்திகள்ல போய் கலந்துடுவாங்க. क्रिश्चियन में जाएंगे, கிறிஸ்டியன்ஸ்ல போய் கலந்துடுவாங்க. आर्य समाजियों के साथ जाएंगे, ஆரிய சமாஜிகள் கூட போயிடுவாங்க. और मिलकर के பிறகு இணைந்து भक्ति मार्ग का आडंबर फैला के, பக்தி மார்க்கத்தினோட அந்த ஒரு ஷோ இருக்கு இல்லையா, அந்த பம்பன் ஷோ என்ன இருக்குதோ அத பரவ வச்சு, जो भक्ति मार्ग के गुरु लोग हैं, அந்த பக்தி மார்க்கத்தினோட குருக்கள் யார் இருக்காங்க, उनके साथ मिलकर के அவங்க கூட இணைந்து கலந்து सूर्यवंशियों को ऊपर हमला करेंगे। பிறகு சூரியவம்சிகள் மேல தாக்குவாங்க. और मिलकर के भक्ति मार्ग का आडंबर फैला के, பிறகு இணைந்து பக்தி மார்க்கத்தினோட ஆடம்பரத்தை பரவி, जो भक्ति मार्ग के गुरु लोग हैं, இப்போ பக்தி மார்க்கத்தினோட குருக்கள் யார் இருக்காங்க, उनके साथ मिलकर के அவங்க கூட இணைந்து हमला करें। फिर सूर्यवंशियों को ऊपर हमला करेंगे। பிறகு சூரியவம்சிகள் மேல தாக்குவாங்க.
प्लान रखा है वही है ड्रामा का। एक तरफ मुट्ठी भर बच्चे ஒரு பக்கம் கைப்பிடி அளவுல குழந்தைகள், और दूसरी तरफ ढेर के ढेर பிறகு இன்னொரு பக்கம் நிறையதிலும் நிறைய பேரு चंद्रवंशी भी ಚಂದ್ರವಂಶಿಗಳು ಕೂಡ, ಚಂದ್ರವಂಶಿ ಕೂಡಯೂ, ವಂಶಂ ಕೂಡಯೂ, इस्लाम वंशी भी ಇಸ್ಲಾಂ ವಂಶಂ ಕೂಡಯೂ, बौद्ध वंशी भी ಬೌದ್ಧಿ ವಂಶಂ ಕೂಡಯೂ, सारे वंशी इकट्ठे हो जाते हैं विधर्मी और विदेशी। எல்லா வம்சங்கள் கூடயೂ ஒன்னாயிடுறாங்க, விதர்மி விதேசிகள். शुरुआत कहाँ से हुई? பாபா கேட்டுட்டு இருக்காங்க, ஆரம்பம் எங்கிருந்து ஏற்பட்டது ஆச்சு? 76 से एडवांस नॉलेज निकली, 76 இருந்து அட்வான்ஸ் நாலேஜ் வெளிப்பட்டது. 76 से लेकर के 98 तक 76 இருந்து 98 வரைக்கும், बेसिक 98 वரைக்கும் नॉलेज वाले बाल बांका नहीं कर सके कभी। பேசிக் நாலேஜ் காரங்க எதுவுமே செய்ய முடியல. अगर उनका हमला सफल हो गया, ஒருவேளை அவங்களோட தாக்குதல்ன்றது அது வெற்றி ஆயிடுச்சு, வெற்றிகரமாக அவங்க அதை அடைஞ்சிட்டாங்கன்னா, तो कब सफल हुआ? அப்போ எப்போ அவங்களுக்கு வெற்றி கிடைச்சது? जब अंदर के मिलकर के எப்போ உள்ள இருக்கக்கூடியவங்க இணைந்து निकल करके उनके साथ मिल गए। எப்போ உள்ள இருக்கக்கூடியவங்க போய் அங்க இணைஞ்சிட்டாங்களோ அப்போ, धोखेबाज बने। அதாவது துரோகிகள் ஆயிட்டாங்க இல்லையா? அப்போ ये भारत हारता ही तब है, हारता है भारत की हार ही तब होती है பாபா சொல்லிட்டு இருக்காங்க, பாரத் எப்போ இழைந்து போகுதுன்னா, அதாவது தோல்வியா அடைஞ்சிடுதுன்னா, जब भारत के राजाओं में फ्रिक्शन पड़ता है। எப்போ பாரத்தினோட ராஜாக்களுக்கு நடுவுல உராய்வு ஏற்படுமோ அப்போ, राजा जयचंद जैसे निकलते हैं, உராய்வு ஏற்படுமோ அப்போ, ராஜா ஜெயச்சந்த் போல எப்போ வெளிப்படுறாங்களோ, और अपने कुल का नाम பிறகு தன்னோட குலத்தினோட பேரு बदनाम कर देते हैं। एडवांस नॉलेज में தன்னோட குலத்தினோட பேரை கெடுத்துடுறாங்க. பாபா நெக்ஸ்ட் சொல்லிட்டு இருக்காங்க, அட்வான்ஸ் நாலேஜ்ல 10 धर्म की आत्मा है कि एक ही धर्म की है? 10 தர்மத்தினோட ஆத்மாக்கள் இருக்காங்களா, இல்லன்னா ஒரே தர்மத்தினோட ஆத்மாக்கள் இருக்காங்களா? 10 धर्म की बीज रूप आत्मा है। 10 தர்மத்தினோட பீஜரூபி ஆத்மாக்கள் இருக்காங்க. तो 10 धर्म की बीज रूप आत्माओं में से அப்போ 10 தர்மத்தினோட பீஜரூபி ஆத்மாக்கள் இருந்து जो ब्रह्मा कुमारियों की बीज रूप होंगी, चंद्रवंशियों की, யாரு பிரம்மா குமாரினோட பீஜரூபியா இருப்பாங்களோ, சந்திரவம்சத்தினர்கள், वो होंगी कि नहीं होंगी? அவங்க இருப்பாங்களா இல்லன்னா இருக்க மாட்டாங்களா? तो वो कहाँ होंगी? அப்போ அவங்க எங்க இருப்பாங்க? नहीं, यहाँ नहीं, स्थान बताओ कहाँ होंगी। இங்க இல்ல, இடத்த சொல்லுங்க எங்க இருப்பாங்க? दिल्ली में होंगी ना? விதையில தானே இருப்பாங்க. दिल्ली में बाप की बुराई करने वाले पूरे இப்போ விதையில இருக்காங்கன்னா அப்பாவ அவதூறம் செய்யக்கூடியவங்க கூடயும் இங்கே இருப்பாங்க விதைகள்ல. बीज रूप आत्माओं के अंदर सब तरह की है। பாபா சொல்லிட்டு இருக்காங்க, விதைகள் பீஜரூபி ஆத்மாக்களுக்குள்ள எல்லா விதமானவங்க இருக்காங்க. ब्रह्मा कुमारी में मूल कारण नहीं है। பிரம்மா குமாரிகள் மூலமான காரணம் கிடையாது. ये जो राजा बैठे हुए हैं रुद्रमाला में, இங்க ராஜாக்கள் உட்கார்ந்து இருக்காங்க இல்லையா ருத்ரமாலால, राजाओं के अंदर ही இந்த ராஜாக்களுக்குள்ளேயே फ्रिक्शन पड़ता है। अंदर वाले ही एक दूसरे को, இந்த ராஜாக்களுக்குள்ளேயே உராய்வு ஏற்படுது, ஃப்ரிக்ஷன்ஸ் ஏற்படுது. இவங்களுக்குள்ளேயே जयचंद बन करके सत्यानाश करते रहते हैं। ஜெயச்சந்த் ஆகி என்ன செய்யறாங்கன்னா உண்மைய நாசம் அழைக்கிறாங்க. जो भी मूल्य है, உண்மையே என்ன செய்யறாங்கன்னா நாசம் செஞ்சிடுறாங்க. वाणियां है,
उन इशारों को இதெல்லாம் முரளிகள் பிறகு அவ்யக்தவாணிகளினோட குறிப்புகள் என்ன இருக்கு, குறிப்பிட்டு என்ன சொல்றாங்களோ அதுல जो बाप के बच्चे हैं, இப்போ யாரு அப்பாவோட குழந்தைகள் இருக்காங்க, जन्म जन्मांतर ला और लव में चलने वाले, ஜென்ம ஜென்மாந்தரம் சட்டம் பிறகு அன்பு இத ஃபாலோ செய்யக்கூடியவங்க, बैलेंस में चलने वाले, பேலன்ஸ்ல பேலன்ஸாக இருந்து இருக்கக்கூடியவங்க, वो पहचानते हैं नंबरवार पुरुषार्थ अनुसार। அவங்க தெரிஞ்சுக்குவாங்க, நம்பர்வார் புருஷார்த்த அனுசாரமாக வரிசையாக புரிஞ்சுக்குவாங்க। और जो दूसरों की मत पर चल करके कन्वर्ट हो जाते हैं, இப்போ மத்த தர்மங்களுக்கு போய் கன்வெர்ட் ஆயிடுறாங்க, वो नहीं पहचान पाते। அவங்களால தெரிஞ்சுக்க முடியாது। तो यही कारण है பாபா சொல்லிட்டு இருக்காங்க, இதுதான் காரணமா இருக்குது। जो पहचान कर भी बाद में मैंने नहीं पहचाना तो उनको वो तो बहुत ही धोखेबाज हो गए। அவங்க ரொம்ப ஏமாத்தக்கூடியவங்க ஆயிட்டாங்க। பிரதர் என்னமோ சொல்றாங்க, அதுக்கு பாபா சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க ரொம்பவே ஏமாத்தக்கூடியவங்க ஆயிட்டாங்க। गद्दार गद्दार कहेंगे उसको, हैं? गद्दार। அவங்கள துரோகிகள்னு சொல்வாங்கன்னு சொல்லி யாரோ பிரதர் சொல்லிட்டு இருக்காங்க। हाँ, वो तो भारतवासियों के लिए वो बहुत ही ज्यादा नीचे पत्र भी लिख कर देते हैं माँ बाप। பாபா சொல்றாங்க கரெக்ட், அவங்க பாரதவாசிகளுக்காக மிகவும் भी मान लेते हैं, फिर बाद में कहते हैं हमारे माँ बाप नहीं है। तो वो नहीं क्या नहीं नहीं वो क्या का मतलब नहीं है। वो शूटिंग मोहम्मद गोरी की कहाँ हुई है? என்ன என்ற விஷயம் கிடையாது। அந்த ஷூட்டிங் முகமது கோரியினோட ஷூட்டிங் எங்க ஆச்சு? मोहम्मद गोरी कितनी बार हार गए? முகமது கோரி எத்தனை தடவை தோல்வி அடைஞ்சாங்க? அடைஞ்சிட்டான்। 17 बार आक्रमण किया, 17 बार हार गया। 17 தடவை தாக்குனா 17 தடவை தோல்வி அடைஞ்சிட்டான்। और आखिरी फिर उसने पृथ्वीराज को பிறகு கடைசியில அவங்க பிருத்விராஜ अंधाई कर दिया। என்ன பண்ணிட்டான்? பிருத்விராஜனை குருடன் ஆக்கிட்டான் முகமது கோரி। आखिरी में भी हमला किया। கடைசியில கூடயும் தாக்குனா। तो ये धोखा देना, அப்போ இந்த ஏமாத்துறது ये दूसरे धर्म वालों का काम है। இது மத்த தர்மத்தினோட வேலையா இருக்கு। ये भारतवासी आत्माएं हैं, மத்த தர்மங்களினோட வேலையா இருக்குது। பாரதவாசி ஆத்மாக்கள் पक्की, உறுதியானவங்க, वो धोखा देने वाली नहीं है। அவங்க ஏமாத்தக்கூடியவங்க இல்ல। जीवन में வாழ்க்கையில एक बाप के बच्चे, ஒரு அப்பாவை தான் ஏத்துக்கிறாங்க, 2 बाप के बच्चे नहीं है। 2 அப்பாக்களோட குழந்தைகள் கிடையாது।